வணக்கம் மக்களை, நான் உங்க ஆதி பேசுகிறேன். இன்னைக்கு பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்த்துட்டு வந்துடுவோம். நல்ல கேள்வி. அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா மாணவர்களை படிக்க வைக்கிறார். செய்தி: சூர்யா மாணவர்களை படிக்க வைக்கும் அளவிற்கு திராவிட மாடல் என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது? அறக்கட்டளை மூலம் 56 மருத்துவர்களை உருவாக்கி அவர் எங்க? நீட் மட்டும்தான் உலகமா கல்வி விருது விழாவில் சங்கீதனமா கேள்வி கேட்ட இவன் எங்க? என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. 8000 மாணவ மாணவிகளை சத்தமில்லாமல் படிப்பித்து உயர்த்தியவர் சூர்யா. நன்றாக படித்து வெற்றி பெற்ற மாணவர்களை அழைத்து போட்டோ எடுத்துக்கொண்டார். நல்லா படித்த மாணவிகள், அதுவும் தொகுதி வாரியா. அவர் அரசியல் ஆதரவுக்காண்டி விஜய் நல்ல அழுதாயா, பழைய அழுதாயா நீ. அரசியல் கட்சி தொடங்கினா என் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள். ரசிகி சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அஜித். விஜய் தான் போட்டு தாக்குதாங்க. சாதினா என்னன்னு கூட தெரியாம ஊர் வாழ்ற ஊரு சார். எங்க ஊரு எந்த ஊருங்க? தருமபுரி. தூத்துக்குடி வின் ஸ்பாட்ஸ் மின் வாகன உற்பத்தி தொழிற்சாலையை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த தொழிற்சாலையை கொண்டு வர முதலாளி யாரு? வெளிநாட்டு முதலாளி. ஒரே கேள்விதானே, இந்திய இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த நாட்டு முதலாளிக்கு எந்த கோயிலில் நேர்த்திக்கடன்? இப்போ நீங்கள் ஒரு கொரியன் முதலாளி ஹொண்டாயின்னு ஒரு நிறுவனம் வச்சுக்கிற ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் காரை ஏற்றுமதி செய்கிறீங்க. நீங்கள் என் நிலத்திலிருந்து 1 டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அப்போ 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க. அப்போ 50 லட்சம் காருக்கு நீங்கள் இப்போ யோசிச்சுக்கிறீங்க எவ்வளவு நீர் இப்போ போகுதுன்ட்டு. இப்போ இங்கிலாந்தினுடைய பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் என்ன சொல்றாங்க? நம்ம மண்டகிட்டு கண்ணுக்கே தெரியாம நீர் களவாண்டுகிட்டு இருக்காங்க. வாகனம் தயாரிக்கிறதுக்கான நீர் புலம் தமிழ்நாட்டில இருந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் சரிவு. 2023 ஆண்டை ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு 6.9% குறைந்துள்ளது. தேசிய அளவில் குழந்தை பிறப்பு விகிதம் 1.90% உள்ள நிலையில் தமிழகத்தில் 1.40% உள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாக தகவல். அடிக்கிற சாராயம் அப்படி மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள். தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா வந்தவன் போனவன் ஆட்சி செய்ய முடியாது. தமிழர்களுடைய எண்ணிக்கையை குறைஞ்சாதான் வந்தவன் எண்ணிக்கை அதிகமாகும். வந்தவன் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா தான் நம்ம நாட்டில் நம்ம 2ஆம் தர குடிமக்களாக மாற்றி நம்மளை வெளியே அடித்து அனுப்ப முடியும். அதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இந்த சுவர் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தானு எதுக்குங்க? ஒன்றும் இல்லாதவன் எல்லாம் இருக்கவனா ஆட்சி செய்ததுதான் அடிமையாக நடத்துவதுக்கும் தான். தமிழக மக்களே புரிஞ்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம தாய்மண்ணிலேருந்து விரட்டுறதுக்கான அத்தனை வேலையும் இந்த கொள்ளி கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுலையும் அரசியல் இருக்குது, புரிஞ்சுக்கிடுங்க. திருமாவளவா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு ஒருத்தர் எழுதி போட்டுருக்காரு பாருங்க. இப்படிலாம் செஞ்சா இவரை சீமான் ஆகிடலான்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான் போல இருக்கு. எல்லாரும் சீமான் ஆகிட முடியாது தலைவரே. சீமான் ஒருத்தர் தான் சீமான் ஆக முடியும். தமிழக வாக்காளர்களாக வெளிமாநிலத்தவர்கள் சென்னை தமிழ்நாடு முழுக்க பேசாம அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துட வேண்டியதான். நாங்கள் எல்லாரும் இறங்காது. தமிழ் மக்களே, சொந்த மண்ணு நம்ம மண்ணு. வந்தவனுக்கெல்லாம் வாக்கு போடுறதுக்கான உரிமை கொடுத்துட்டோம்னா அவனுக்கான அரசியலை தான் தேடணும் தவிர நம்ம மண்ணுக்கு மக்களுக்கான அரசியல் அவன் தேட மாட்டான். நம்ம மண்ணுக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தான் தெரியும். சுதாரிச்சுக்கிடுங்க, முடிச்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. எந்த அளவுக்கு ராமசாமியை பின்பற்றுறவங்களாம் ஜாதி வெறியனா இருக்காங்கிறதுக்கு இந்த ஒரு போஸ்ட்டு போதும். மேலே ஸ்ரீராம ஜெயம் 3 பட்டையை போட்டுட்டு கீழே ஈவ ராமசாமியை போட்டிருக்காங்க. பக்கத்தில் கட்டபொம்மை, திருமண நாயக்கர், கிருஷ்ணதேவராயர், வரதராஜனு நாயுடு, ஜிடி நாயுடு, சரோஜினி நாயுடு, இலங்கை மன்னர் விக்ரமசிங்கர், ராணி விக்ரமசிங்கர், ராணி மங்கம்மாள். நடத்துங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மதுரையில் ஓட விரட்டி இளைஞர் கொலை. உயர்நீதிமன்றம் வேதனை. தமிழகத்தில் ஆணவ கொலைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளிவருவதில்லை. எதுக்காக ஆணவ கொலை சாதியா பிரிஞ்சிருக்கணும் இன்னும் இந்த கொள்டி கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்குது, நடத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் இந்த ஆணவ கொலைகள். சத்தம் இல்லாம நம்ம மக்களை பிளவுபடுத்துற அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கானுவ கொள்டிகள். சாதியா மரமா தனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியதுதான். கல்வி கொடுக்கும் சூர்யா மீது வன்மம் ஏன்? இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? ஜெய்பீம் படத்துல ஒரு சமுதாயத்துக்கு உண்டான குறியீடா அந்த படத்துல பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க சொன்னானுங்க. மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சங்கி கூட்டமும் அந்த சாதி கூட்டமும் சேர்ந்து இவருடைய படத்துக்கு எவ்வளவு வன்மத்தை காக்க முடியுமோ கக்கி தீர்த்துக்கிட்டு இருந்தானுவன். மனுஷன் எதை பற்றியும் கவலைப்படாம நீ வாழ்த்துனா வாழ்த்து, தூத்துனா தூத்து, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு பிள்ளைங்களை படிக்க வச்சு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்காரு. இதே வன்மத்தை எதுக்கு விஜய் மேலே கொட்ட மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். சீமான் மேலே ஏன் கொட்டுறீங்கன்னு கேட்குறேன்.
சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு, அவரை பிடிக்க மாட்டேங்குது. அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது? நாங்கள் தாண்டா ஆண்ட பரம்பரை, நாங்கள் தாண்டா சத்திரிய பரம்பரை. உங்களை நல்வழிப்படுத்த எந்த கூட்டமும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குன்னா யாரை பிடிச்சிருக்குது? மதத்தை வச்சு அவனை விட்டு 5 ரூபா முறுக்கு பள்ளிவாசல நொறுக்கு சாதி பெருமை பேசிக்கிட்டு உங்களை தப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்க அந்த பூமுட்டைகளுக்கும் ஆதரவு கொடுப்பீங்க. ஆனால் மக்களுக்கு மாணவர்களுக்கு கல்விக்கு மண்ணுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற அரசியலையும் நடிகர்களையும் பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு? உளவியலாக உங்களை முட்டாளாக்கி வச்சிருக்கானுங்க இந்த சாதி கட்சியும் மத கட்சியும் திராவிட கட்சிகளும். புரிஞ்சுக்கிடுங்கடா மக்கு கூதிகளா. அரும்பு காட்டுக்குள்ளே எவனாவது காங்கிரீட் போட்டு நடப்பானா? இவர்தான் ஏழைகளின் தலைவரா, விவசாயிகளின் பங்காளியா. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? ஆண்ட பரம்பரையை செஞ்சு விட்டானுங்க கோபி சுதாகரனை. இப்போ வர கோபி சுதாகரனை சமூகத்துக்கு தேவையான அருமையான காணொலிகள் வெளியிட்டிருக்கிய ஹேட்ஸ் ஆஃப் கோபி சுதாகரனை.